வந்து கட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து இதுதான் அளவு ப்ளவுஸு. இதுக்கு வந்து ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 மீட்ரு வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக மடித்து விட்டுக்கிறோங்க. இப்போ கிராஸ் இருக்கிறத முதல்ல கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ தையலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஸ்லீவ் அப்படியே போட்டு அளவு எடுத்துருவோம். அளவு கரெக்டாக, இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான், அது அளவு கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இதை நீட்டாக வச்சுக்கிறோங்க. இந்த பக்கம் வந்து சுருக்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா நீட்டாக வந்து இதை வந்து எடுத்துக்கணும். ஜாயிண்ட் வந்து கடைசியில் தான் வருது, அதனால் நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ ரெடி அளவு, அதாவது கையோட சுற்றளவு இவ்வளோ தான் வருது. தையல் வந்து எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து ரெடி அளவு, இதாவது தையலுக்குள்ள அளவு. இப்போ இதை வந்து ஸ்லீவை வந்து எடுத்துருவோம். இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அளவுக்கு வந்து எடுத்துருக்கோமே அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதிலேருந்து 3.5 இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் வந்து எடுத்துக்கிறோம். ஆம்கோல் உயரம் எடுத்துக்கலாம். இதை அப்படியே கரெக்டாக வளைச்சி இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ சுற்றளவு வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது 7 இன்ச்சு சுற்றளவு இருக்குது. அப்போ நமக்கு வந்து 8.5 இன்ச்சு வருது. ஆம்கோலில் வந்து 8 இருக்குது. அதில் துணியே அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து கிளாத் வந்து போட்டுக்கணும். கையோட உயரம் வந்து கரெக்டாக 8.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதாவது 6 இன்ச்சு வந்து தையலுக்கு, 8 இன்ச்சு கையோட ஹைட்டு. அவ்வளோதான் கையோட வேலை வந்து அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங் வந்து லாஸ்ட்டாக தான் குடஞ்சி விட்டுவோம். இதை வந்து சென்டர் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. அந்த தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்தளவும் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஸ்லீவோட வேலை வந்து முடிஞ்சிச்சு. நான் ஜாயிண்ட் வந்து போடுறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்துருக்கோம், அதை அப்படியே வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நமக்கு வந்து முதுகு பகுதிக்கு வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ மெயின் பீஸில் வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதனால அளவு மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கிடுவோம். ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துக்கிறோங்க. ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸ் தான், அது கரெக்டாக 16 இன்ச்சு இருக்குது. அந்த 16 அப்படியே வச்சிடலாம். இதிலேருந்து கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வந்து அகலம் வச்சுருவோம். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு. ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு. நான் 7 இன்ச்சு வந்து ஆம்கோல் உயரம் வைக்கிறேன். இப்போ அதை அப்படியே திருப்பிட்டு ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ப்ளவுஸோட சுற்றளவு, இது ப்ளவுஸோட தையல் அளவு, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து வைக்கிறேன். இப்போ இதை மடித்து ஆம்கோல் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்க அளவு. இப்போ நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்குருங்க. இதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அந்த அளவு பார்த்து. இப்போ உயரம் வந்து செக் பண்ணிக்கிறோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது 10 இன்ச்சு இருக்குது, நம்ம 9.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும். இப்போ இது எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 9.5 இன்ச்சு இருக்குது. அந்த 9.5 மடிச்சுக்கிறோங்க. 19,
38 இன்ச்சு ப்ளவுஸு. 38 4 வந்து பிரிச்சிங்கன்னா கரெக்டாக 9 வருது. நான் வந்து 2 இன்ச்சு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கோம். 3 இன்ச்சு வந்து ஷோல்டர் அகலம் வச்சுருக்கோம். ஆம்கோல் உயரம் வந்து 7 இன்ச்சு வச்சுருக்கேன். 38 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு இந்த அளவு கரெக்டான அளவு. இது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு நேர கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிட்டு இப்போ ரவுண்டு வந்து இதுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிருங்க. இப்போ ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த அளவு சரியாக வரும். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ், அதனால கிராஸ் வந்து போட்டுக்கிறோங்க. அந்த மாதிரி நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க கிராஸ் வருதான்னு. ஜாயிண்ட் வந்து இதில் தான் எடுக்கணும். இப்போ கீழே இருந்து 4 இன்ச்சு ஹைட் வந்து பட்டிக்கு வந்து அளவு எடுத்துக்குவோம். இப்போ நெக்கோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் 6 இன்ச்சு இருக்குது அந்த ஃப்ரண்ட் நெக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக அதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறங்க. கரெக்டாக அதை ஒட்டி மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸு, அதாவது முதுகு பகுதியை வந்து எடுத்துருவோம். பேக் பீஸை அதை நேர் பண்ணிக்கிறங்க. இதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கலாம். அந்த 6 இன்ச்சு எடுத்ததுக்கு வந்து ரவுண்ட் போட்டுக்கிறங்க. இப்போ நமக்கு வந்து இதை கரெக்டாக குடஞ்சி வெட்டுற அளவுக்கு கரெக்டாக அதை ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அதை அப்படியே கரெக்டாக உள் வாங்கி மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கப் சைஸ் உயரம் வந்து எடுத்துருவோம். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. அளவு வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸு. அதுக்கு வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். 15 இருக்குது. அந்த 15 அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் 14 வரணும். இப்போ இதுக்கு வந்து டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 4 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து கொக்கி பக்கம், இது வந்து இடுப்பு மடிச்சடிக்கிற பக்கம். இடுப்பில் சைடு பிடிக்கிற பாருங்க, அந்த பக்கம் உள்ளது. அது கரெக்டாக அந்த அளவு அப்படியே பார்த்துட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் வேலையும் முடிஞ்சிச்சு. ஈஸியான மெத்தடு தான் நமக்கு வந்து கட் பண்ணுறது. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து கைக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்குள்ள பீஸு. இதை கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து மடித்து பாருங்கள் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க. இப்போ இதுக்கு வந்து கப் சைஸ் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதாவது 1.25 இன்ச்சு அகலமும் ஒரு 3.25 இன்ச்சு லென்த்து எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 1.25 இன்ச்சு கிட்ட இருக்குது. இந்த லென்த்து வந்து கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கேருந்து கரெக்டாக 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இதுலேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து கரெக்டாக அளவு வந்து எடுத்துக்கிறங்க. ரெண்டு பக்கமும் 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இது வந்து 3 இன்ச்சு லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. 1/4 இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கிறங்க. இது வந்து ஒரு 3.5 இன்ச்சு லென்த் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ தான் இதோட வேலை. பட்டி வந்து கட் பண்ணிடுவோம்.
பட்டி ரொம்ப பெருசு இல்லை, நார்மலான பட்டி தான். இப்போ லென்த்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம். அளவு வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இதே அளவுக்கு இருக்குது. நமக்கு வந்து பத்தாது, ஒரு பிட் வந்து ஜாயிண்ட் வந்து போடணும், பட்டிக்கே வந்து ஜாயிண்ட் வந்து போடணும். அது வந்து இதில் பீஸ் இருக்குது, அதை வந்து லாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிடுவோம். 1 இன்ச்சுக்கு வந்து அளவு வந்து பட்டி வந்து போடணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ், அதாவது மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம். கரைப்பகுதி போட்டு கட் பண்ணக்கூடாது இதில், ஏன்னா இது வந்து இதுதான் நமக்கு வந்து நேர் கை வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த லென்த்தில் தான் நமக்கு வந்து போடணும். அதை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. கரெக்டாக மடிச்சுக்கிட்டு முதல்ல ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடுவோம். அளவு வந்து கரெக்டாக ஸ்லீவ் மாத்திரம் கட் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா உள் பீஸ் வந்து, அதாவது நமக்கு வந்து லைனிங் பீஸ் வந்து ஜாயிண்ட்டு, மெயின் பீஸ் வந்து அகலம் நிறைய இருக்குது, ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் மடித்து போட்டுக்கிறோங்க. இதை வந்து இந்த 2 பீஸ் இருக்குல்ல, இதை வந்து நல்லா நீட்டாக கொஞ்சம் மடித்து போட்டுக்கிறோங்க. கரெக்டாக வரும், ஜாயிண்ட்டு இல்லாமல் கரெக்டாக வரும் அளவு. இதை வந்து நல்லா ஏற்றி போட்டுக்கிறோங்க எந்த அளவுக்கு நம்ம, ஏன்னா ஆல்ரெடி வந்து லைனிங் பீஸில் வந்து தையலுக்கு துணி எடுத்திருக்கோம், அதனால கொஞ்சம் இப்போ இதை வந்து கரெக்டான அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டையும் வச்சு திருப்புறது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்தாச்சு. அதை அப்படியே திருப்பிக்கிடுவோம். திருப்பிட்டு முதுகு பகுதி வந்து எடுத்துக்கலாம். மடிச்சடிக்கிறதுக்கு தேவையான கிளாத் வந்து சேர்த்து எடுத்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம வந்து மெயின் பீஸ் வந்து தான் சேர்த்து எடுக்கணும், லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க. அந்த அளவுக்கு இதை மடித்து பாருங்கள், மடிக்கிற அளவுக்கு வந்து துணி வந்து நமக்கு வந்து வேணும். அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக பொறுமையாக அப்படியே சுற்றுங்க, கிளாத்தை வந்து அப்படியே சுற்றிக்கிறோங்க. எந்த பக்கமும் துணி வந்து விட்டுறாமல் இப்போ முதுகு பகுதியும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கிராஸ் கட்டிங் பீஸு மெயின் பீஸ் எடுக்கணும், அதாவது இது வந்து எடுக்கணும். கரெக்டாக இருக்க அளவு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தாச்சு. இந்த இருக்கு பாருங்கள், பட்டிக்கு இந்த துணி வந்து போதுமான அளவு, பட்டியோட அளவு கரெக்டாக வரும். இது அப்படியே பட்டி போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது வந்து கொக்கி பீஸ்க்கு வந்து எடுத்துக்குவோம். கரெக்டாக அதில் எடுத்து வச்சுருங்க, பீஸ் தொலைஞ்சிடாமல். அதாவது ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமி